ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். இன்னைக்கான டாபிக்ல வந்து கியர். ஸோ நம்ம எந்த ஒரு இடத்துல பார்த்தாலுமே வந்து கியர் வந்து மேக்சிமம் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் அந்த கியர்னால தான் வந்து அந்த ஒரு வெஹிக்கிளோ இல்லை வந்து ஏதோ ஒரு மெஷின் பார்ட்டோ வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். பட் அந்த கியரை பத்தின இன்ஃபர்மேஷன், கியர்னா என்ன, இதுல வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கியர் இருக்கு, இந்த கியரோட அப்ளிகேஷன்ஸ், அதாவது அந்த கியர் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதாவது கியர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க, அதாவது சிம்பிளா சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அதாவது இது வந்து ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். இது வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். அதுல வந்து டீத் மாதிரி கட் பண்ணி இருக்கும். ஒன்னு வந்து ட்ரிவனா இருக்கும், ஒன்னு வந்து டிரைவா இருக்கும். ஸோ ஒன்னு சுத்துறதுனால இன்னொன்னு வந்து சுத்த வைக்கிறதா இந்த கியர். சிம்பிளா சொல்லணும்னா டு டிரான்ஸ்மிட் த பவர். இப்போ வந்து ஒரு வாட்ச்ல எடுத்துக்கிட்டா கூட அதுல உள்ள கலட்டி பாத்தீங்கன்னா நிறைய கியர் இருக்கும். அதுல வந்து ஸ்பர் கியர்லாம் நிறைய இருக்கும். இதே பாத்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் மூவ் ஆகுறதுக்கு வந்து நிறைய கியர்ஸ் வந்து யூஸ் ஆகும். நீங்க பெரிய லாரில எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு திஷ்டி பொம்மை மாதிரி ஒரு ரவுண்டா ரெண்டு வீல், பின்னாடி உள்ள வீலுக்கு இடையில வந்து ஒரு திஷ்டி பொம்மை மாதிரி இருக்கும். அங்கேயே வந்து ஒரு அங்க அந்த டிஃபரன்ஷியல் சொல்லுவாங்க. அதை இப்படி அதை வந்து திரும்புறதுக்கு வந்து டேர்ன் ஆகுறதுக்கு அதுக்குள்ள பயங்கர கியர் மெக்கானிசம் வந்து நிறைய கியர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது போல ஒவ்வொன்றிலையுமே வந்து கியர்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா கியர்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், அதாவது டு டிரான்ஸ்மிட் த பவர். ஒரு பவர் கிடைக்கிறத அடுத்ததுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது, கடத்துறதுக்கு தான் வந்து இந்த கியர் வந்து யூஸ் பண்றாங்க. இதுல வந்து இன்னைக்கு நம்ம பேசக்கூடியது வந்து ஸ்பர் கியர், ஹெலிக்கல் கியர். இதுல டைப்ஸ் ஆஃப் கியர் பாத்தீங்கன்னா ஸ்பர் கியர் இருக்கு, ஹெலிக்கல் கியர் இருக்கு, வார்ம் கியர் இருக்கு, ரேக் அண்ட் பீனியன் இருக்கு, பெவல் கியர் இருக்கு, காம்பவுண்ட் கியர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸ்பைரல் கியர் எல்லாமே இருக்கு. பட் இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு கியர் பத்தி பேசுவோம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த கியரோட கண்டினியூஸ் வந்து இனிமேல் வர்ற டேஸ்ல வந்து இந்த கண்டினியூஸ் வந்து வரும். ஸோ இன்னைக்கு பேசக்கூடிய இந்த ஸ்பர் கியர்னா என்ன, இந்த ஹெலிக்கல் கியர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸ்பர் கியர்னா அந்த கியரோடைய அந்த டீத் வெளியில வந்து டீத் மாதிரி கட் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஷாஃப்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்கல்ல. எப்பயுமே ஒரு கியர்னா அதுல ஒரு ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணி இன்னொரு இதுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க பவர். ஸோ அந்த கியர் வந்து ஸ்பர் கியர்ல வந்து ஒன்லி பாத்தீங்கன்னா பேரலல் ஷாஃப்ட்டை மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டீத்தும் பாத்தீங்கன்னா அதுக்கு பேரலா தான் இருக்கும். பட் ஹெலிக்கல் கியர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஷாஃப்டையுமே கனெக்ட் பண்ணலாம். ஹெலிக்கல் கியர் வந்து அந்த ரவுண்ட் சர்க்கிளா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஆங்கிள், அந்த டீத் கட் பண்ணிருக்க ஆங்கிள் வந்து கொஞ்சம் இன்க்ளைண்டா கட் பண்ணிருப்பாங்க. ஸோ சம் டிகிரியில வந்து கட் ஆயிருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டா கட் ஆயிருக்காது. ஸ்ட்ரைட்டா கட் ஆயிருக்கிறது வந்து ஸ்பர் கியருக்கு வந்து கட் ஆயிருக்கும். கொஞ்சம் ஆங்கிள் வச்சு கட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஹெலிக்கல் கியர்ல இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்பர் கியருக்கும் ஹெலிக்கல் கியருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, அதோட டீத் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். அது கூட லோ ஸ்பீட் இதுல மட்டும்தான், லோ ஸ்பீட் மெக்கானிசம் ஏதாச்சும் இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்பர் கியர் யூஸ் பண்ணுவாங்க. இதே ஹை ஸ்பீடு ரொம்ப லோடு கொடுத்து இது பண்றதுக்குலாம் வந்து இந்த ஹெலிக்கல் கியர் யூஸ் பண்ணுவாங்க. சம் இன்க்ளைண்டா இருக்கும், ஃபிரிக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். நீங்க ஸ்பர் கியர்ல பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷன் வந்து அதிகமா இருக்கும், பட் வந்து கம்மியான லோடு தான் கொடுக்க முடியும். பட் இதுல வந்து அதிகமான லோடு கொடுக்கலாம், ஹை ஃபிரிக்ஷன் வந்து இருக்காது, லோ ஃபிரிக்ஷன்ல வந்து இருக்கும். இப்போ வந்து இதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்பர் கியர் வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு எங்க யூஸ் பண்றாங்கன்னா, இப்போ நம்ம சிம்பிளா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது டைப்ரைட்டர் மிஷின். ஸோ அதுக்கடுத்து இந்த ஸ்பர் கியர்னா உள்ள வாட்ச், கிளாக் இருக்கு பாத்தீங்களா. ஸோ செவத்துல மாற்ற கிளாக்கா இருக்கும், இல்ல கையில வந்து கட்டுற அந்த கிளாக், அந்த வாட்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கழட்டி பாத்தீங்கன்னா ஸ்பர் கியர் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பர் கியர் இருக்கும். அந்த ரவுண்ட் ஒரு சர்க்குலரா இருக்கும். அதுல வந்து அதோட டீத் வெளியில கட் பண்ணது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். இதே பட்டு ஹெலிக்கல் கியர்ல வந்து இன்க்ளைண்டா இருக்கும். இதுதான் வந்து டிஃபரன்ஸ். இது வந்து ஹெலிக்கல் கியர் வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிவ் அந்த இது வெஹிக்கிள்ஸ், ஸோ இதுல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மேக்சிமம் வந்து மெஷினரிஸ்ல வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அதுக்கடுத்து என்னென்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இது வந்து ஸ்பர் கியரோட காஸ்ட் வந்து ரொம்ப லோவா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து கம்மியான எஃபிஷியன்சி தான் வந்து இது அச்சீவ் பண்ண முடியும். பட் வந்து ஹெலிக்கல் கியர் வந்து இதோட காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து ஹை ஸ்பீடு எல்லா மெக்கானிசம், ஹை ஸ்பீடு மெஷின்ஸ்ல வந்து யூஸ் பண்ணக்கூடியதுனால இதோட காஸ்டும் அதிகமா இருக்கும். இதோட அந்த எஃபிஷியன்சியும் வந்து அதிகமா இருக்கும் ஹெலிக்கல் கியர்ல. ஸோ இதுதான் ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ். என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா இதோட டீத் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும், பேரலல் ஷாஃப்ட்ல மட்டும் கனெக்ட் பண்ண முடியும். பட் இந்த ஹெலிக்கல் கியர் வந்து பேரலல் அண்ட் நான் பேரலல், அதாவது பேரலா உள்ள ஷாப்லையும் கனெக்ட் பண்ண முடியும், பேரலல் இல்லாத ஷாப்லையும் வந்து கனெக்ட் பண்ணி டு டிரான்ஸ்மிட் த பவரை வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து ஹெலிக்கல் கியரோட இது. ஸோ இது ரெண்டுமே இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இதை பத்தின ஒரு சில மெக்கானிக்கல் இன்ஃபர்மேஷன் அன்பா. ஓகே, அடுத்த வீடியோல வந்து இதோட கண்டினியூஸ் வந்து பெவல் கியர் இருக்கு, வார்ம் கியர் இருக்கு, ரேக் அண்ட் பீனியன் இருக்கு. ஸோ அந்த கியரை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே, பாய் நண்பா.